இதில் மேக்ஸில் சில விஷயம் வந்து நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சு படித்தோம்னா ரொம்ப நமக்கு ஈஸியாக புரியும். ஏன் படிக்கிறோம்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1.1ல் a × b = சொல்லி நம்ம படிச்சிருப்போமா? இப்போ இதை இன்னும் சிம்பிளாக நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இப்போது a = இப்போ தீபாவளிக்கு நீங்கள் 2 சட்டை 2 பேண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் வந்து ப்ளூ ஷர்ட் எடுக்கிறேன், ப்ளூ ஷர்ட்டும் ரெட் ஷர்ட்டும் எடுக்கிறேன். ஓகேவா? பேண்ட்டு வந்து கிரே கலரும் பிளாக் கலரும் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போது என்னோடது ப்ளூ ஷர்ட்டை 2 பேண்ட்டுக்கும் போடணும், ரெட் ஷர்ட்டையும் 2 பேண்ட்டுக்கும் போடணும். ஓகேவா? அதை வந்து எப்படி நம்ம பாசிபிளாக மாற்ற முடியும்? இப்போ அதைத்தான் நம்ம இது எழுத போகிறோம். ப்ளூ ஷர்ட்டை நான் கிரே பேண்ட்டுக்கும் போடுவேன், அதே ப்ளூ ஷர்ட்டை பிளாக் பேண்ட்டுக்கும் போடுவேன். ஓகேவா? அடுத்து என்ன எழுதுவீங்க? ரெட் ஷர்ட்டையும் கிரே பேண்ட்டுக்கு போடுவீங்க, அதே ரெட் ஷர்ட்டை கிரே பேண்ட்டுக்கு போடுவீங்க, அதே ரெட் ஷர்ட்டை பிளாக் பேண்ட்டுக்கும் போடுவீங்க. ஓகேவா? புரிஞ்சு போச்சா? இவ்வளோதான் மேட்ரு, சிம்பிள். நம்ம படித்த ஞாபகம் இருக்கா? இவ்வளோதான், a × b. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.